பேசும் கலை வளர்ப்போம். நாள் 35, பேச்சுக்கலை 64, கலை 35. காலத்தின் தன்மை. காலை, மதியம், மாலை மற்றும் இரவு என்ற காலத்தின் தன்மை முக்கியம். இது பேச்சாற்றலுக்கு உறுதுணை புரியும். மாலை, இரவு நேரங்கள் மிகவும் உகந்தவை. மதியம் மற்றும் உச்சி வெயில் உணவு உட்கொள்ளும் நேரங்களில் அதிகம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மதியம் சாப்பாட்டிற்கு பிறகு ஏற்படுத்தப்படுகின்ற கூட்டம் சிறப்பாக இராது. பொதுவாக தொல்லை தருகிற எந்த சூழலிலும் பேச்சு எடுபடாது. ஒலிபெருக்கி, பஸ் இரைச்சல், கொசு, வெப்பம் மற்றும் தொலைபேசி, உலாபேசி ஒலி ஆகியவை பேச்சை கேட்போரின் கவனத்தை திசை திருப்பும். எனவே ஒவ்வொரு கூட்டங்களையும் முடிவு செய்யும் பொழுது நாம் காலத்தின் தன்மையை கருத்தில் கொள்ள வேண்டும். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். குறள் 729. கற்றவர் அவையில் பேச அஞ்சுபவர் படித்திருந்தாலும் படிப்பறிவு அற்றவனை விட கீழானவனே. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.